சக்தி மிகுந்த இன்றைய நாளில் சிவனை இப்படி வழிபட்டிங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாறுங்க. எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றியும், என்ன மாதிரி முறையில் வழிபடணும், யார் யார் எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கார்த்திகை அப்படின்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய மாதம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப 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 உகந்த கிழமையாக கருதப்படுது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் இருக்கக்கூடிய விரதத்தை சோமவார விரதம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் தான் எல்லா சிவாலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா சங்காபிஷேகமும் நடைபெறும். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளில் தான் நம்ம வீட்டிலேயே எந்த தீபத்தை ஏற்றி எப்படி வழிபட்டால் நம்ம தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் ஒவ்வொருவருக்குமே நம்மோட வாழ்க்கையில் நம்முடைய தலையெழுத்தையோ அல்லது நம்முடைய விதியையோ நினைத்து வருத்தப்படத்தான் நாம் செய்கிறோம். அது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இந்த விதி மட்டும் ஏன் தலையில் எழுதி இருக்காமல் இருந்திருந்தால் நான் இவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு பலரும் புலம்பி கேள்விப்பட்டு இருப்போம். பலருமே இப்போது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால அவங்களுடைய விதியை நொந்து கொண்டு இருப்பாங்க. அப்படி விதியை நொந்து கொண்டு இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா தீர்ப்பதற்குரிய ஒரு பேராற்றல் மிகுந்த நாளாகத்தான் சோமவாரம் திகழுதுங்க. இந்த சோமவாரத்தில் எந்த முறையில் தீபம் ஏற்றி எப்படி வழிபாட்டில் நம்முடைய விதி மாறும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது 2 திங்கட்கிழமை செய்ய வேண்டுங்க. அதாவது நீங்கள் இந்த திங்கட்கிழமை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து செய்யலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறதுங்கிறது ரொம்பவுமே நிறைய பேர்த்துக்கு ஒரு முடியாத செயலாக இருக்குது. அதனால தான் அது பண்ண முடியாதவங்களுக்காக அதை தவிர்த்து வேறு எந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தாண்டி தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதாவது இந்த பூஜையை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த பச்சரிசி எடுத்துக்கோங்க. இல்லை கடைகளில் போய் இதுக்காக நீங்கள் ஒரு 100 ஒரு 1/4 கிலோ அளவு பச்சரிசி வாங்கினா கூட போதுங்க. இந்த மாதிரி பச்சரிசியை எடுத்து நம்மோட தலையை வலதுபுறமாக 8 முறையும் இடதுபுறமாக 8 முறையும் சுற்றி 4 திசையிலையும் வீட்டிற்கு வெளியே போட்டுடணும். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். திரும்பவும் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மீண்டும் இந்த மந்திரத்தை நான் ஒரு வாட்டி நிறுத்தி நிதானமாக சொல்கிறேங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த வழிபாட்டை நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னா இரவு நேரத்தில் செய்யலாம். அதாவது மாலை 6 மணிக்கு மேலே. நிறைய பேர் ரோட்லலாம் போவாங்க வருவாங்கங்க, என்னால் அந்த அரிசி தூக்கி போட முடியாது அப்படிங்கிறவங்க 9 மணிக்கு மேலே அல்லது 10 மணிக்கு மேலே கூட இந்த வழிபாட்டை செய்யலாம். யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் செய்யலாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறீங்கன்னா குளித்து முடிச்சுட்டு, இப்போ காலையில் குளிச்சிருந்தாலும் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கலாம். வெந்நீரில் கூட குளிக்கலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா
ஓம் நமச்சிவாயா, நம நம சிவாயா, சிவ சிவ நாம சிவாயா. அதாவது இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் இரவு செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மத்தியானத்துலேருந்தோ இல்லை இரவு உணவை மட்டும் தவிர்த்துட்டு இந்த முறையை நீங்கள் இரவு நேரத்தில் செஞ்சிடலாம். அதாவது என்னென்னா, ஒரு வேளை என்னால் இந்த வாரம் இதை கடைப்பிடிக்க முடியலங்க, என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த வாரத்தில் வரக்கூடிய, அதாவது இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே வரக்கூடிய திங்கக்கிழமையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த உணவையுமே எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? சாப்பிடக்கூடாது. காலை 6 மணிக்கு 6 நெல்லிக்கனிகளை வாங்கி அதை 2ஆக நறுக்கி நடுவில் இருக்கக்கூடிய விதையை மட்டும் நீக்கிட்டு, இப்போது அது மொத்தமாக 12 இருக்கும் இல்லைங்களா? அது அகல் விளக்காக தயாராக இருக்கும். அதுக்கு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இதை நீங்கள் உங்களால் காலையில் பண்ண முடியுன்றவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு. இந்த தீபத்துக்கு முன்னாடி பச்சரிசி கொஞ்சமாக இனிப்பு கலந்து நெய்வேத்தியமாக தயார் செஞ்சு வச்சுருக்கணும். இனிப்பு அப்படின்னா நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த தீபத்துக்கு வில்வ இலையையும் மலர்களையும் வைக்கணும். வில்வ இலைகள் சிவன் கோவில்கள்லேயே விற்பாங்க, முன்னாடியே பேக்கெட் போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி உங்களோட அந்த மலர்கள் இதெல்லாம் வச்சுட்டு உங்களோட விதியை மாற்றும் அளவுக்கு எந்த செயல் நடைபெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செயலை ஒரு பிரியாணி இலையில் எழுதி இந்த தீபத்துக்கு முன்பாக வைத்துவிட்டு சிவபெருமானை முழு மனதோடு நம்பி சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சொல்ல தெரியாதவங்க நீங்கள் ஃபோனில் கூட அதை போட்டு காதால் கேட்கலாம். அதாவது பிரியாணி எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு இந்த கலர் பேனா அந்த கலர் பேனா அப்படின்லாம் இல்லை. பிரியாணி இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அதாவது இந்த நுனியில் உடையாமல் அந்த மாதிரி முழு இலையாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலை வேண்டும் அப்படின்னா, எனக்கு வேலை வேண்டும் அப்படின்னு எழுதணும். இல்லை எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னா, எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேண்டும், இல்லை 2 லட்ச ரூபா பணம் வேண்டும், இப்படின்னு குறிப்பிட்ட அந்த தொகையையும் எழுதணும். எழுதி அது முன்னாடி அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனை என்னமோ, எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை சிவபெருமான்கிட்ட முழு மனதோட அந்த தீபத்தை பார்த்தபடி, அந்த ரொம்ப முக்கியங்க இது, அந்த தீப ஒளியை பார்த்துட்டே சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை நெல்லிக்கனி அந்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் காட்டி எரிச்சிடணும். இப்படி சொல்லி முடித்து கற்பூர தீப தூப ஆராதனை அனைத்துமே காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய்வேத்தியமாக வைத்திருந்த இந்த பச்சரிசியை நம் வீட்டிற்கு வெளியே வடக்கு பார்த்தவாறு கொஞ்சமாக தூவி விட்டு, மீதம் இருக்கக்கூடியதை நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தந்து தங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. இந்த விரதத்தை நீங்கள் சாயங்காலம் செய்கிறீங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த நெல்லிக்கனி தீபத்தை மாலை 6 மணிக்கு மேலே செய்யலாம், இல்லைன்னா காலையில் 6 மணிக்கு மேலே செய்யணுங்க. இந்த 2 நேரத்தில் பண்ணணும். அதே மாதிரி இரவு முழுவதுமே எளிமையான உணவு எடுத்துக்கோங்க. படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை ஒரு பேப்பரில், வெள்ளை பேப்பரில் மடிச்சுக்கோங்க. மடித்து நம்மளுடைய தலையெழுத்து அதாவது மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படுக்கக்கூடிய தலையை நீக்கி கீழே வச்சுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு நீங்கள் தூங்கிடணும். மறுநாள் காலையில் எழுந்ததும் இந்த பச்சரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் இந்த பச்சரிசியை எடுத்து பார்த்து மறுபடியும் இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். என்ன மந்திரம்னா, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத 27 முறை சொல்லி அதுக்கப்புறம் அதை பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம்.
அது நீங்கள் கோழி வளர்த்துறீங்க இல்லை குருவிகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இதை வந்து வெளி சைடில் போட்டுடலாம். அந்த மாதிரி வந்து கால்படாத இடத்துல போடுங்க. அது ரொம்ப முக்கியம். பறவைகளுக்கு போட்டுறலாம். இந்த சக்தி மிகுந்த இந்த சோமவார தீப வழிபாட்டை கார்த்திகையில் ஏதாவது ஒரு 2 கார்த்திகை வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு எல்லா அதாவது அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலையெழுத்து மாறும் அளவுக்கு சிவபெருமானின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.